You are watching Grace Television. ஆண்டவர் மறுமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த நாளில் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரை எல்லா விதத்தையும் நம்ம மகிமைப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்துல அவர் உலாவுகிறவர், வாசம் பண்ணுகிறவர்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் எவ்வளோ நன்மைக்கு நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆண்டோடைய தயவு இன்றைக்கு நம்ம பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உறக்கமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் தேவ சமூகம் நம்மை பாதுகாக்கட்டும். தேவன் நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் நம்ம நிரப்பி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டுடைய வசனத்தில் நாம் ஒரு குறிப்பான பகுதியை நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை நீங்கள் உங்கள் வசனத்தில் திருப்பிக் கொள்வீங்க, உங்கள் வேதத்தில். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தையை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்நாட்களில் இருக்கிறதான துக்கங்களை கர்த்தர் எப்படி மாற்றப் போகிறாருன்னு நம்ம வசனத்தின் ஊட பார்க்க போகிறோம். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் துக்கங்கள், பிரச்சனைகள், பாடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நம்ம தைரியப்படுத்துகிறதுன்றதான காரியங்களை நம்ம மறந்து துக்க முகத்தோடு கூடவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநீதியான இந்த உலகத்தில், அந்நிரந்தரமான இந்த உலகத்தில் இன்றைக்கி அநேக கவலைகளோடு கூட தான் நம்ம வாழறோமோ தவிர மற்ற எந்த விதத்திலையும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோன்னு சொல்லி அறிக்கை இடுவது கிடையாது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டுடைய பெரியதான கிருபையில் இந்த கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல இடங்களில் மரணங்கள், விபத்துங்க, ஆபத்துங்க, தற்கொலைங்க, பல விதமான சூழ்நிலைகளில் உலகம் போய்கொண்டிருக்குது. ஜனங்கள் மாண்டு மடிந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைகள். ஆனாலும் தேவன் நம்மை ஒரு பொறுப்புள்ள தேவனாக, நமக்கு ஒரு நல்ல தகப்பனாய் பாதுகாத்து நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். போகட்டும், வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனத்தை 22 நம்ம பார்க்கும்போது, நீங்கள் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்போது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் சொல்றார். ஒருவேளை இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிற அருமையான சகோதர சகோதரி, தாயை தகப்பன்னு யாராக இருக்கட்டும், ஒருவேளை நீங்கள் துக்கமாக இருப்பீங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களை ப்ரெஷர் பண்ணும், ஏதோ ஒரு மன கவலைங்க, ஒரு கடன் பிரச்சனை, பிள்ளைங்க சந்தோஷமாக இல்லை, பிள்ளைங்க நிமித்தமாக பிரச்சனைங்க, குடிக்கார கணவர் நிமித்தமாக வீட்டில் எப்போதும் பிரச்சனைங்க, சந்தேகங்கள், போராட்டம், தவிக்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இப்படி நீங்கள் துக்கமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த கால நேரத்தில் உங்களுடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் நான் மாற்றப் போகிறேன்னு சொல்லி, நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்போது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட மாட்டான். ஆண்டுடைய வார்த்தையில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, no man taketh from you the heart rejoice and the joy of the heart. The Bible says very clearly, and in you therefore have sorrow, but I will see you again, and your heart shall rejoice, and your joy no more taketh from you. ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிற உங்கள் துக்கத்தை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. No one can take it your sorrow. ஆண்டுடைய ஆசீர்வாதம், ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய தயவு ஒவ்வொரு நாளும் நம்ம பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. The joy, the rejoice and the power of the Lord is there with you always. ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய சமாதானம், மகிழ்ச்சி
எப்போது நம்மோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் இருதயத்தில் எப்போது சந்தோஷத்தோடு கூட இருங்க, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். இப்போ சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளுகிற யாருன்னா பிசாசு. சாத்தான் தான் சந்தோஷத்தை கெடுப்பான். சாத்தான் தான் ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கிறவன் இருப்பான். இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலக பிரகாரமான ஒரு காரியத்தில் இருக்கும்போது உலகத்தில் இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவு கொடுக்குறவன் மனுஷன். ஒருவேளை பிசாசு ஒரு விதத்தில் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்தாலும் நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் உலக பிரகாரமான ஜனங்கள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுல நோக்கமாக இருப்பான். எது எப்படியோ ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானத்தை கொண்டு வரும். ஆண்டவர் அநீதி செய்கிறவர் அல்ல, தேவன் நீதியை விளங்க பண்ணுகிற தேவன். என கருமையான தேவ சொன்னமே இந்த வசனத்தை கவனிக்கிற இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால தான் வசனம் சொல்ல, அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் என்று சொல்லி, your heart will be rejoiced, your heart will be filled with the joy, and your heart will be overflow, your heart will be bubbled with the joy of a God. ஆண்டவருடைய சந்தோஷத்தினால உங்கள் இருதயம் அப்படியே மகிழ்ந்து களி கூறும்னு சொல்லி எனக்கு அருமையான தேவ சொன்னமே கடைசி பகுதியில் சொல்லப்படுகிறது, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். அது மனுஷனாக இருக்கட்டும், உலகத்தின் இந்த உலகத்தின் அதாவது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கிற சாத்தானாக இருக்கட்டும், உங்கள் சந்தோஷத்தை எடுக்கவே முடியாது. காரணம், சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கிறவர் தேவன். The Lord God will give is a permanent joy. He will give you his joy permanently. தேவன் உங்க வாழ்க்கையில் அவருடைய சந்தோஷத்தை நிரந்தரமாக உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கு. அதனால ஒரு மனுஷனும் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. உங்கள் இருதயத்தில் காணப்படுகிறதான நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அதனால தேவ சமூகத்தில் நாம் எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு இந்த காலை நேரம், இந்த நாள் நீங்கள் குறித்து வச்சுக்கொண்டு இன்றைக்கு முழுதுமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக, முழுதுமாய் என்னை மகிழ்ச்சியாக, முழுதுமாய் எனக்கு சந்தோஷத்தையும் ஆண்டவர் நிம்மதியும் தந்து நடத்துவார்ன்றதான ஒரு உள்நோக்கத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்களானால், ஒரு மெய்யான யோசனையோடு கூட நீங்கள் வாழ்வீர்களானால், உங்களை காட்டிலும் சிறந்ததான ஒரு விசுவாசி, சிறந்ததான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சிறந்ததான ஒரு பாக்கியவான் பாக்கியவதி அந்த உலகத்தில் ஒருவரும் இருக்கவே முடியாது. தேவ பிள்ளைகள், இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கவனித்திருப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். அதனால தான் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வசனம் சொல்லும், நீங்கள் இப்போது துக்கமாக இருப்பீர்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு யோசனையில் நீங்கள் துக்கமாக இருப்பீங்க, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறேன், தேவன் மறுபடியும் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவாரு, உங்க வாழ்க்கையில தென்படுவார், உங்க வாழ்க்கையை காண்பார். அப்போது நீங்கள் துக்கமா இருக்க மாட்டீங்க. துக்கத்தை எடுத்து உங்க இருதயம் முழுதுமாய் சந்தோஷத்தினால நிரப்பப்படும். அந்த நிரப்பப்பட்ட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஒரு வானாலும் ஒரு காலமோ எடுத்து கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி வசனத்துல ஆணித்தரமாய் கர்த்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை நீங்க வாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது நன்மைகளையும் ஆண்டவர் இரக்கங்களையும் தயவையும் உங்க வாழ்க்கையில பின்தொடர வைத்து கர்த்தர் பெரிதான ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பன், இந்த கால நேரத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தகப்பன் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே செயல்படுகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் ஒரு காலமும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி இருதயத்தில் காணப்படுகிற எல்லா கிளேசங்கள், பயங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷத்தினால நிரப்பி நடத்துவீராகப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையும் கொருவருக்கு எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.